நேம்டு ரியாக்ஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம்டு ரியாக்ஷன்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா நேம்டு ரியாக்ஷனும் ஒரு 22 நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருது ஆக்டெட் ரூலு, கோவேலன்ட் பாண்டு, அயானிக் பாண்டு, ஃபார்மல் சார்ஜ் எல்லாம் இருக்குல்ல. அது எல்லாமே ஒரு 4-5 டாபிக் படிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு டெஸ்ட் வச்சுப்பீங்க. யூ கண்டக்ட் a test on that particular topics. கெமிஸ்ட்ரி இருக்கிற சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு ரேங்க் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் குட் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஹலோ கைஸ், ஹவ் ஆர் யூ கைஸ்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆல் குட், நல்லமா? ஓகே, ஸோ மை நேம் இஸ் அனகா. இந்த சேனலில் இனிமேலிருந்து கெமிஸ்ட்ரி எஜுகேட்டராக நான் இருப்பேன் உங்கள் கூட. ஸோ ஐ நோ தட் லைக் ஃபியூ பீப்புள்ஸ் வில் பி ரொம்ப பிடிக்கும் கெமிஸ்ட்ரி, சிலவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு பிடிக்காது, ரைட்? சிலவங்களுக்கு வந்து மேம் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி மேம், சிலவங்களுக்கு வந்து என்னடா கெமிஸ்ட்ரி இது ரொம்ப மொக்க சப்ஜெக்டாக இருக்குது, நிறைய என்னெல்லாமோ ரியாக்ஷன்ஸு என்னெல்லாமோ பேலன்ஸ் பண்ணுறது, ரைட்? கரெக்ட், அப்படி தானே இருக்கும், ஆமாம் தானே? ஓகே, டோன்ட் வெரி கைஸ், ஐ எம் ஹியர் வித் யூ. நமக்கு வந்து இந்த ஒரு ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, ஜேர்னி மீன்ஸ் லைக் ஃப்ரம் ஒரு நீங்கள் அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஐ வில் மேக் ஷுர் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபால் லவ் இன் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட பேர் அனகா. இன்னையிலிருந்து உங்களோட கெமிஸ்ட்ரி எஜுகேட்டராக வேதாந்துவில் நான் தான் இருக்க போகிறேன். So and like I have when I want to tell about me என்னை பற்றி சொல்கிறேன்னா, I have been teaching chemistry for past 4 years. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கையில் கிடச்சிட்டோன்னா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி, சிலவங்களெல்லாம் வருவாங்க எங்கிட்ட, மேம் கெமிஸ்ட்ரியே பிடிக்கல மேம். ஸோ ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் இயர் அவங்களுக்கு சொல்லுவாங்க, மேம் கெமிஸ்ட்ரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது மேம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் தெரியுது மேம். ஓகே, ஸோ டோன்ட் வெரி. Now onwards we can start our journey together. Okay, so before entering to the, I'm not taking anything content related today because இன்னைக்கு தானே first introduction. இப்போவே இந்த content related எடுத்தானே நல்லா இருக்காது. ஸோ எப்படி உங்களுக்கு 180/180 கெமிஸ்ட்ரி நீட் 2026ல் உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியலாம், கொஞ்சம் ட்ரிக்ஸ், கொஞ்சம் டிப்ஸ், வாட் ஐ ஆக்சுவலி seen a lot of students as following it, அது மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஏன் நான் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்துட்டேன் மேம், இந்த மாதிரி ஒரு டாபிக் டிஸ்கஷன் ஏன் நீங்கள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் மை சப்ஜெக்ட். ஓகே, எல்லாமே ஃபிசிக்ஸ், பயாலஜி, எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் சின்ஸ் இட் இஸ் மை சப்ஜெக்ட் ஐ வில் பி ஹேவிங் எ லிட்டில் ஃபேவரிசம் டு மை சப்ஜெக்ட், ரைட்? ஓகே, ஸோ ஏன் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மார்க் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்களா, இல்லைனா ஏன் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மார்க் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் இட் இஸ் actually your rank booster. What is rank booster? Rank booster. What do you mean by rank booster, children? Tell me, what is rank booster? Any idea about the rank booster? What is rank booster? See, basically chemistry இருக்கிற சப்ஜெக்ட்ல தான் உங்களுக்கு rank deciding factorன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா you can get good marks in chemistry. That is why they are called as the rank booster. Okay, now why they are called as rank booster? When we specify it, we can tell that first of all, direct NCERT based question. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி பேஸ்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, நீட் லெவலில் பார்க்கும்போது நிறைய என்சிஆர்டி பேஸ்ட் கொஷின்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் ஒரு பேட்டர்ன் என்னென்ன இருக்குது. செகண்ட், தெர் ஆர் மெனி கொஷின்ஸ் விச் இஸ் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் விச் இஸ் ப்ரிடிக்டபிள் கொஷின்ஸ். ஓகே, இந்த கொஷின் வருவாங்கடா, இதில் இருக்க பி பிளாக் தானே, இந்த கொஷின் வரும், நீ படி. That questions will be there in the chemistry, and of course it's scoring in the less time. Scoring in the less time means நமக்கு கொஞ்சம் டைம் போதும் என்ன அந்த கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு ப்ரெடிக்டபிள் கொஷின்ஸாக இருக்கும், ஆல்மோஸ்ட் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் நம்ம கிட்டே இருக்கும், என்சிஆர்டி பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கும். அப்போ ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைமில் இருந்தால் போதும் நமக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால தான் கெமிஸ்ட்ரி சொல்கிறது ஒரு ரேங்க் பூஸ்டர், நமக்கு வந்து ரேங்கை டிசைட் பண்ணுற ஃபேக்டர் சொல்கிறது கெமிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் வைஸ். இப்போ மேம் எங்களுக்கு புரிஞ்சது மேம், கெமிஸ்ட்ரி சொல்கிற ரேங்க் பூஸ்டர் தான், எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், எப்படி கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா டாபிக்ஸ்லையும், நாட் சப்ஜெக்ட், எல்லா டாபிக்ஸ்லையும் வந்து நமக்கு ரேங்க் பூஸ்டராக நமக்கு அது அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். யாருக்கெல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிடிக்கும்? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அச்சோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியா மொத்தமாக ஃபார்முலாஸ் தான் இருக்குது, அப்படி தானே இருக்கும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் children listen carefully, அதில் ஃபார்முலா ஷீட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தெரியுமா என்னென்ன ஃபார்முலா ஷீட்? ஃபார்முலா ஷீட்ஸ் nothing it is. Formula sheets means உங்களுக்கே தெரியும் physical chemistry இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே they will be having a lot of formulas. நம்பர் எக்கச்சக்க ஃபார்முலாஸ் இருக்கும். சொல்யூஷன் சாப்டர் எடுத்தாங்க மேம், ஏன் கேட்குறீங்க மேம், சொல்யூஷன் சாப்டர் எடுத்தாலே அதில் 10, 20
ஆல்மோஸ்ட் 20 ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாம் எப்போ ஞாபகம் வச்சுருக்குது எனக்கே தெரியல. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, எல்லா ஃபார்முலாஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இஸ் a very important thing for the physical chemistry. not only physical chemistry, எல்லாத்துக்குமே அது இம்பார்ட்டன்ட் தான். physical chemistry நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு, மேம் எனக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி படிக்கிறது தெரியல மேம், எனி டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். டைமென்ஷன்ஸு, அதே மாதிரி யூனிட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எல்லாமே அதிலிருந்து ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஜம்ப் பண்ணாதீங்க. பேசிக்கலி ஜம்ப் பண்ணக்கூடாது. ஓகே, நான் அது ஒன்றுமே படிக்காமல் நான் சொல்யூஷன் கெமிக்கல் கைனடிக்ஸ் போயிட்டேன்னா யூ கேன் நாட். ஓகே, start from the scratch. That is the only way to study the physical chemistry. Okay, organic chemistry. Organic chemistry பொறுத்த வரைக்கும் NCERT based ஆன நிறைய reactions இருக்கும். NCERT reactions is a very important thing in the organic chemistry, and you have to know about the nomenclature பற்றி உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு கொஷின் வரும்போது அந்த கொஷினில் இருக்கிற காம்பவுண்ட் என்னன்னு தெரியணும். இல்லாமல் நிறைய கார்பன் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு பார்க்கக்கூடாது. அந்த கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினில் என்ன காம்பவுண்ட் இருக்குது தெரியணும். ஆமாம் தானே? ஸோ யூ ஹாவ் டு நோ அபவுட் த nomenclature, and of course you have to learn about the named reactions. This is very important. named reactions ரொம்ப important. named reactions 12th standardல இருக்கிற எல்லா named reactionum ஒரு 22 named reactions இருக்கும். These are very important. Okay, now ma'am இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க, inorganic chemistry எப்படி? ஈஸி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதான் எல்லாரும் நினைப்பாங்க, வெரி ஈஸி மேம், ரைட்? NCERT is the bible for the inorganic chemistry. நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதில் மாஸ்டர் ஆகணும்னா NCERT மட்டும் படித்தா போதும். இப்போ ஆர்கானிக் ஃபிசிக்கலெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய என்ன பண்ணணும், வெளியிலேருந்து பண்ணணும். லைக் ஆர்கானிக்கில் நம்ம வந்து சில இக்குவேஷன்ஸுக்கெல்லாம் தே வில் பி ஆஸ்கிங் த ரியாக்ஷன் மெக்கானிசத்துலேருந்தெல்லாம் கொஷின் சூஸ் பண்ணுவாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் லைக் தட். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. NCERT தான். NCERT is the bible for inorganic chemistry. ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கும்ல, ஒவ்வொரு லைனில் இருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் லைக் பயாலஜி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வேறு எக்ஸ்ட்ரா புக்ஸு அந்த மாதிரி ஒன்றுமே தேவையில்லை. ஓகே, இனி நான் உங்களுக்கு கொடுக்குற எப்படி பண்ணணும் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, they have given step 5. I will give you what are the methods to follow for getting good marks. Like usually பண்ணுறாங்க மெத்தட் NCERT ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்லி யூ ஹாவ் டு டூ வித் த NCERT நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே NCERTல மேம் இதுதான் மேம் NCERT இவ்வளோதான் மேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற 40 to 50% முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சால்விங் 15-year PYQ. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இருக்குல்ல கெமிஸ்ட்ரியோடது, அதில் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கிறது இருக்கும், ஈஸியாக லெவலில் இருக்கிறது இருக்கும். அது சால்வ் பண்ணிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஆஃப்கோர்ஸ் as I said you before, formula sheet plus mind map. மைண்ட் மேப் இருக்குல்ல, மைண்ட் மேப்னா எப்படி? மைண்ட் மேப் என்ன மேம் மைண்ட் மேப் சொல்கிறீங்க? மைண்ட் மேப் நத்திங். மைண்ட் மேப் சொல்கிறேன்னா அதை கனெக்ட் பண்ணி இது படிக்கிறது, இதை கனெக்ட் பண்ணி அது படிக்கிறது, அப்படி எல்லாமே படித்து வச்சு லாஸ்ட்டுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் யூ ஹாவ் டு கனெக்ட் அண்ட் ஸ்டடி. தட் இஸ் த மெயின் 180/180 ஃபார்முலா ஃபார் தி கெமிஸ்ட்ரி டு அட்டைன் 180/180 ஃபார்முலா ஃபார் கெமிஸ்ட்ரி 2026. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது நான் வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன் இந்த ஒரு விஷயம். எஸ்பெஷலி a lot of students is following this. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பெரிய ஒரு டெக்ஸ்ட் புக் இருந்தேன், பெரிய ஒரு சாப்டர் இருந்தேன்னா அந்த சாப்டரை டிவைட் பண்ணுவாங்க. அவங்க டிவைட் பண்ணிட்டு படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் பாண்டிங் இருந்ததுன்னா இட்ஸ் பிக் சாப்டர், ஆமாம் தானே? அதை டிவைட் பண்ணிட்டு they will start studying. So divide and study. Divide and study. அது மட்டும் இல்லாமல் கண்டக்ட் எக்ஸாம் அந்த படிச்சுட்டேன். இப்போ கெமிக்கல் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வருது ஆக்டேட் ரூலு, கோவேலன்ட் பாண்டு, அயோனிக் பாண்டு, ஃபார்மல் சார்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு 4-5 டாபிக் படிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு டெஸ்ட் வச்சுப்பீங்க. யூ கண்டக்ட் a test on that particular topics. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டாபிக் வைஸாக யூ ஆர் வெரி வெல் aware about it. ஓகே, அண்ட் கண்டக்ட் எக்ஸாம்.
திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஒரு கண்டக்ட் எக்ஸாம் வித் டிவைட் அண்ட் ஸ்டடிங் மெத்தடில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் of course what will be the next one? Maintain a error book. ஒரு இரர் புக்கு எப்போவுமே உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இரர் புக்னா நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய தப்பு வரும், கொஷின்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கும். அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் தப்பு வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு புக்கில் எழுதி ஓகே இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஓகே இந்த கிராமர்லேருந்து கேஜிக்கு நான் கன்வெர்ட் பண்ணல, இதெல்லாம் என்னோட தப்பு. இந்த தப்பு எல்லாமே நீங்கள் ஒரு புக்கில் வச்சுட்டு பரீட்சா டைமில் எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் நான் பண்ணியிருக்காளா, ஐயோ இவ்வளோட நான் பண்ணியிருக்காங்களான்னு நீங்கள் ரெகரெட்டும் பண்ணுவீங்க. அதே மாதிரி படிக்கும் போது உங்கள் மெமரியில் வந்துடும் ஓகே இந்த தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இனிமேல் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி தி மெயின்டைனிங் எரர் புக். இனி என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொன்னேன், இனி பண்ணக்கூடாதுன்னு பற்றி சொல்கிறேன். ஆஃப்கோர்ஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸு, டேபிள்ஸு, கிராஃப்ஸு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், அது இக்னோர் பண்ணக்கூடாது ஃபார் ஷுர். என்சிஆர்டி சொல்கிறதா, என்சிஆர்டி தானே என்னது இருக்கக்கூடாது. என்சிஆர்டி இஸ் த பைபிள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, you will ignore NCERT and you will start focusing more on the coaching modules. See, coaching center modules is very good, it's good, but you shouldn't focus that much on the coaching center modules. லைக் இது ஸ்கிப் பண்ணிட்டு என்சிஆர்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கோச்சிங் சென்டரில் இருக்கிற மொடியூல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ எக்கச்சக்க கொஷின் பேப்பர் உங்களுக்கு சிஹெச் பண்ணலாம், எக்கச்சக்க யூ ஹாவ் டு பி லாட் ஆஃப் கொஷின்ஸ், தட்ஸ் அனதர் ஸ்டோரி. ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் என்சிஆர்டி தான், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். புரியுதா? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? நவ் ரிவைசிங் த ஃபார்முலா ஷீட் எல்லாம் எழுதிட்டேன் மேம், எல்லாமே கரெக்டாக A4 ஷீட்டில் கட்டுக்கிட்டக்கடா நான் எழுதி வச்சிருக்கேன் மேம், ஒன்றுக்குமே எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ரிவைஸ் மட்டும் பண்ணலை. ரிவைஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும் ஃபார்முலா ஷீட். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான திங், நிறைய பேர் செய்கிற விஷயம். You will just ignore the inorganic chemistry and you will keep it towards the end. Inorganic chemistry IOC, okay? கடைசியில் நான் பார்க்கலாம், கடைசி இன்ஆர்கானிக் இருக்கிறதே 5 சாப்டர், என்ன எனக்கு அதெல்லாம் ஜுஜூபி, நான் இப்படி பார்த்தா இவனுக்கு இப்படி பார்த்தா எப்படி தெரியணும்ல. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் அப்போ படிப்பீங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படிக்காமல் போக மாட்டேன். ஆனால் உங்களுக்கு ரிவிஷன் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, அது இன்ஆர்கானிக்கு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப நம்ம மெமரியிலிருந்து போகிற விஷயம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியாக நமக்கு வந்து மெமரியிலேருந்து அசால்ட்டாக மறந்து போயிடுவீங்க. என்னடா நான் இப்போ எங்கேயோ படிச்சிருக்கேன் இது, ஆனால் எங்கே ஞாபகம் இல்லைன்னு இருக்கிற அளவுக்கு மறந்து போயிடுவீங்க. ஸோ யூ ஷுடின் கீப் இன்ஆர்கானிக் aside. Okay, clear? So these are the common mistake everyone will be doing, but you shouldn't follow it because you have seen my video, right? என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்களா, அப்போ இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் யோசிச்சுக்கோங்க பசங்களா, நிறைய பேர் 1000 பேர் 2000 பேர் 180 அவுட் ஆஃப் 180 வாங்க முடியுது கெமிஸ்ட்ரியில். அப்போ உங்களாலையும் வாங்க முடியாமலாம் இல்லை, ஆமாம் தானே? ஆல்வேஸ் ரிமெம்பர் யுவர் ட்ரீம் காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 180 மார்க்ஸ் அவே தான். ஓகே, திஸ் இஸ் த ஆல்வேஸ் ஓகே, என்னோட பிடிச்ச காலேஜ் எனக்கு ஒரு 180 மார்க்ஸ் எவே தான், ஸோ ஐ ஹவ் டு ஒர்க் ஃபார் இட். அப்படி யோசிச்சு அப்போ டே அண்ட் நைட் அப்படி யோசிச்சா போதும், உங்களுக்கு படிக்க முடியும், அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மோட்டிவேஷனுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட், be very disciplined about your studies and we will crack it together. Okay, bye children.